ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு டாப் 3 ஃபியர்ஸ் தட் ஆர் ஹோல்டிங் யூ பேக். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு 3 ஃபியர்ஸ் மேஜராக கரண்ட்லி இருக்கு. அது வந்து அடுத்த ஸ்டெப் உங்களை எடுக்க விடாமல் தடுக்குது. என்னங்கிறத பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, this black stone. Pile number 2, this purple. Pile number 3, this white stone. So இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஃபியர்ஸ் ஹோல்டிங் யூ பேக். Okay, so pile number 1. So top 3 fears. Pile number 1 பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப அதிகமான பயமே வந்து உங்களுக்கு என்னன்னா, நீங்க ப்ரொடெக்டடா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. எப்பயுமே வந்துட்டு ஒரு விஷயம் நீங்க செய்ய போறப்போ ஒரு பயத்தோடய செய்யறீங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபியர் வந்துட்டு நீங்க ப்ரொடெக்டடா இருக்கீங்களா இல்லையா, இந்த பயம் இருக்கும். ஸோ எந்த ஒரு ப்ரொஃபஷனலாகவும் சரி பர்சனலாகவுமே சரி, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய லிமிட்டிங் பிலீவ்ஸ் வருது, நிறைய தடைகள் வருது, நிறைய யோசனைகள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. நிறைய சிம்பிளான விஷயங்களாக இருந்தா கூட காரணம் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு ப்ரொடெக்ட் பண்ண ஆளுங்க இருக்காங்களா, எனக்கு யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்றாங்களா, யூனிவர்ஸ் என்ன ப்ரொடெக்ட் பண்றாங்களா, இல்ல பீப்புள் என்னை சுத்தி இருக்கிற பீப்புள் என்ன ப்ரொடெக்ட் பண்றாங்களா. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 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 ரொம்ப பயத்தை உண்டாக்குது. அண்ட் நீங்க அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப தடையா நிக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கான்ஃபிடென்ட் கம்மி தான், ஆனா தேவையில்லாத பயங்கள் அதிகமா இருக்கு. இந்த பயத்தை நீங்களாவே உருவாக்கிக்கிறீங்க. ஏன்னா பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அதே மாதிரி ஒரு சேஃபான ஒரு பிளேஸ்ல இல்லை. உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்துட்டு உங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணுவாங்க, 100% எதுனாலும் பார்த்துக்குவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு ரொம்ப பயத்தை கொடுக்குது உங்களுக்கு. இப்போ ஒரு சில பேர் சேஃப் ஜோன்லேயே இருக்கீங்க, எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காம இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு அதுதான். ஓகே, ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த ஜேர்னி, அதாவது உங்க லைஃப் எங்க போகுது, எப்படி போகுது எனக்கு தெரியவே இல்லையே, அடுத்து நான் என்ன செய்யணும், எல்லா குழப்பங்கள்ல இருக்கீங்க இப்போ ரைட் நவ். கொஞ்ச நாளாவே வந்துட்டு உங்க லைஃப் உங்க ஜேர்னி நினைச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க. ஏன்னா இப்ப கரண்ட்லி வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாஸும் தெரியாம இருக்கு. ஒரு சில பேருக்கு உங்களோட ஜேர்னி ரொம்ப லாங்கா இருக்கு. அதாவது நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, அது வெறும் ஹார்ட் ஒர்க்கு தான் ஒரு டைமுமே
பண்ணிகிட்டே இருக்கீங்களே தவிர ரிசல்ட் இன்னும் நீங்கள் பார்க்காம இருப்பீங்க. ஸோ உங்கள் ஜேர்னி, உங்கள் கோல் அது ரீச் பண்ணுறது ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. சம்டைம்ஸ் நான் ஜெயிப்பேனா, நான் சக்ஸஸ் அடைவேனா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ இந்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது. அண்ட் இந்த ஒரு ஜேர்னியில் வந்து நீங்கள் சீக்கிரமாகவே ஒரு ரிசல்ட்டை பார்க்கணும், சீக்கிரமாக எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் நீங்கள் நினைக்கிறது ஒன்று, கொஞ்சம் நடக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பைல் நம்பர் 1க்கு மோஸ்ட்லி அந்த டிவைன் டைமிங்கில் தான் வந்துட்டு எல்லாமே நடக்கும். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது கிடைக்காது. எதுவுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகி ஆகி தான் வந்துட்டு கிடைக்குது. ஒரு விஷயமும் பர்சனலாக இருக்கட்டும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் ஒரு டிவைன் ஒரு சோதனை கொடுத்து தான் வந்துட்டு அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே கொடுக்குறாங்க. இது ஒரு பயத்தை உண்டாக்குது உங்களுக்கு. அண்ட் தேர்ட், ஸோ தேர்ட் ஃபியர்னு பார்த்தா ஐ திங்க் உங்களுக்கே வந்துட்டு ஒரு சக்ஸஸ் அடைவேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டா, ஒரு விஷயம் செய்கிறீங்க, அது சக்ஸஸ் இல்லாமல் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் சந்தோஷப்படுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது. நீங்கள் ஃபெயில் ஆனால், சக்ஸஸ் அடையலைன்னா உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இந்த தாட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3 விஷயம் வந்துட்டு பயப்படுறீங்க, ரொம்ப பயப்படுறீங்க. இப்போ கரண்ட்லி உங்களுக்கான ஒரு மேஜர் பயம்னு பார்த்துக்கிட்டா இதுதான் இருக்கும். எதை செய்யறதா இருந்தாலும் அவ்வளோ யோசனைகள், பர்ஃபெக்டாக நான் பண்ணணும், ஃபெயிலியரை நான் பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக நீங்கள் வேலை செய்கிறீங்க. ஓகே, பைல் நம்பர் 1, இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஒரு நல்ல தூக்கம், நிம்மதியான ஒரு லைஃப் இருக்கான்னு கேட்டால் இருக்காது. மோஸ்ட்லி மன போராட்டங்கள் நிறைய இருக்கு இந்த ரீசன்னால, ரைட்? ஸோ பார்ப்போம் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளமில் என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு என்ன ஒரு ஆன்சரை, ஒரு கான்ஃபிடென்ட் பார்ப்போம். உங்களோட பயத்துக்கு யூனிவர்ஸ் என்ன ஒரு ஆன்சர் வச்சிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த அத்தனை பிரச்சனைக்குமான சொல்யூஷன், இந்த பயத்துக்கான ஒரு சொல்யூஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லவ். பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு அந்த லவ், அந்த கேரிங், அந்த நர்ச்சரிங் எனர்ஜி இல்லை. நீங்கள் வந்து அன்பு பாசத்துக்கு ரொம்ப ஏங்குறீங்க. அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கல. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப அம்மா பாசத்துக்கு ஏங்குவீங்க. அண்ட் அவங்களோட அந்த நர்ச்சரிங் எனர்ஜிக்கு இருக்கணும், எங்கேயுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் லோவாக இருக்கிறப்போ அவங்க வந்து உங்களுக்கு அந்த லவ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு எமோஷ்னல் சென்சிட்டிவ் சைடு வந்துட்டு ரொம்ப டூ மச்சாக இருக்குது கரண்ட்லி. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு இதுதான் கொடுக்குது. உங்களுக்கு வந்து இப்போ என்ன அப்படின்னா, அந்த ஒரு லவ், அந்த ஒரு நர்ச்சரிங், கேரிங் இது தேவைப்படுது. ஸோ நீங்கள் இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் ஹைலி கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த லவ், அந்த கேரிங் கிடைச்சிருச்சு அப்படின்னாவே இந்த பயங்கள் எல்லாமே போயிடும். இந்த பயங்கள் வர்றதுக்கு அந்த மேஜர் ரீசனே வந்துட்டு இதுதான், அந்த லவ் இல்லாதது தான். ஒரு பர்சன் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அந்த காதல், அந்த ஒரு அன்பு, அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, பட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு அந்த நர்ச்சரிங், அந்த கேரிங் எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கு, இல்லாமல் இல்லை, ஆனால் அது உங்களுக்கு தெரியல. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் பைல் நம்பர் 1 வந்துட்டு பயத்திலே இருக்கீங்க. இந்த ஒரு டாப் 3 ஃபியர்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு டாப் அந்த 3 ஃபியர்ஸ் நினச்சிட்டே இருக்கீங்க, பயத்திலே இருக்கீங்களே தவிர உங்களை சுற்றி இருக்கிற அந்த லவ் எனர்ஜியை உங்களால் உணர முடியல. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பயத்தை ஸ்டாப் பண்ணுங்க.
லிமிட்டிங் பிலீவ்ஸை ஸ்டாப் பண்ணுங்க. இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு அந்த லவ், அந்த ஒரு கேரிங், இதுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, பட் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அந்த லவ் கிடைக்கும், உங்களுக்கு இல்லாமலாம் இல்லை. ரைட், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து, உங்கள் லவ்டு ஒன் கிட்ட இருந்து நிச்சயமாக வந்துட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 1. தேங்க்யூ. pile number 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ pile number 2க்கு என்ன டாப் 3 ஃபியர்ஸ்? pile number 2, pile number 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மேஜர் பயம்னு பார்த்துக்கிட்டா ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து உங்களோட பொருள், உங்களோட ஒரு திங்ஸ், அது யாரோ எடுத்துருவாங்க, உங்களை ஏமாத்தி வந்து உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கா? உங்கள் ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு பிரச்சனை பண்ணுவாங்க, அதை உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க, ஸ்டீல் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரியான பயங்கள் ஏன் உருவாகுது? தேவையில்லாத ஒரு பயம். அது எஸ்பெஷலி வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் விஷயத்தில் உங்களை ஏமாற்றுவாங்க, உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க, உங்கள் லவ்டு ஒன் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நிற்பாங்க, நீங்கள் அதில் ஏமாந்துருவீங்க. இந்த மாதிரியான ஒரு பயங்கள் ஒரு சில பேருக்கு உருவாகுது. ஒரு ரொம்ப இன்செக்யூர்டான ஒரு ஃபீலிங் இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் உங்களோட ப்ராப்பர்ட்டி, அதாவது உங்களோட சேவிங்ஸ், இது எல்லாமே வந்துட்டு உங்களை விட்டு போயிடுங்கிற ஒரு பயம் இருக்கு. ஸோ ரொம்ப வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கீங்க நீங்களே. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப செல்ஃபிஷாக நடந்துக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாகவும் நடந்துக்கிறீங்க. இதுக்கு ரீசன் வந்துட்டு ஏதோ ஒரு பயம். ரொம்ப செல்ஃபிஷாக நடந்துக்கிட்டா பீப்புள் நம்மளை விட்டு போயிடுவாங்கங்கிறதுனால செல்ஃப்லெஸ்ஸாக சம்டைம்ஸ் நடந்துக்குவீங்க. ஓவர் செல்ஃப்லெஸ்ஸாக நடந்துக்கிட்டா பீப்புள் அட்வான்டேஜ் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு செல்ஃபிஷாக இருக்கீங்க. இது வந்து நீங்களாக உருவாக்கக்கூடிய ஒரு கற்பனை. இப்போ ரைட் நவ் ரொம்ப இலூஷன்ஸ் பயங்கரமாக இருக்கு, கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்கு, மைண்டில் வந்துட்டு அடுத்து என்ன டெவலப் பண்ணணும், என்ன க்ரோத் கொண்டு வரணும் தாட்ஸ் இல்லை. ஸோ இது ஒரு மேஜர் இஷ்யூஸாக இருக்குது pile number 2க்கு. அண்ட் செகண்ட் ஃபியர்னு பார்த்துக்கிட்டா செகண்ட் பார்த்தா உங்களோட ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு pile number 2க்கு. அந்த ஒரு சீக்ரெட்டை வந்துட்டு ரிவீல் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்கா? உங்களுக்குன்னு ஒரு ரகசியம் வச்சிருக்கீங்க. இன்ஃபேக்ட் pile number 2க்கு நிறைய ரகசியங்கள் இருக்கு உங்களை பற்றி. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்துட்டு உங்களை நல்லா புரிஞ்சிருக்காங்க, உங்களை பற்றி எல்லாமே தெரியும்னு நினச்சா கண்டிப்பாக கிடையாது. உங்களை பற்றின பாதி விஷயங்கள் சீக்ரெட்டாக தான் இருக்கு. பட் அந்த சீக்ரெட் ஒரு சில பீப்புளுக்கு தெரிஞ்சிருமோ, அது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுவாங்களோ, அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருமோ, பீப்புள் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, அந்த ஒரு பயம் இருக்கு. இந்த இப்போ வந்திருக்கிற ஒரு பயம் டூ மச் ஆஃப் நெகட்டிவிட்டியில் நீங்கள் இருக்கீங்க pile number 2. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை, ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இல்லை, ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லை, மென்டலி சரி எமோஷ்னலியும் சரி. இதனால பயங்கள் உண்டாகுது, தேவையில்லாத ஒரு பயம்.
அண்ட் தேர்ட் ஒன்னு பார்த்துக்கிட்டா நிறைய தடைகள் இருக்குது கரண்ட்லி. உங்களால் இந்த ஒரு பயம் இருக்கிறனால கெரியரில் அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் பிளாங்காக இருக்கீங்க. எந்த டைரக்ஷனே நீங்கள் மறந்துட்டீங்க. சோஃபார் இது வரைக்கும் உங்களோட ஜேர்னி இதுதான், உங்களோட டைரக்ஷன் இதுதான் சொல்லிட்டு கரெக்டாக ட்ராவல் பண்ணீங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பயம்னால நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கிறதே தெரியல. உங்களோட ப்ரொஃபஷனல் சைடில் என்ன பண்ணணும், அடுத்து என்ன செய்யணும் தெரியல. கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நிறைய டிசப்பாயின்மெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் நினைக்கிறது ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி வச்சுருக்கீங்க, பட் நடக்கிறது என்னமோ வேறையாக தான் இருக்குது. ஸோ டூ மெனி டிசப்பாயின்மெண்ட்ஸ் தெரியுது. இது எல்லாமே வந்து உங்களோட கெரியர்ல இருந்து டைவர்ஷன் வேற இடத்துக்கு கொண்டு போகுது உங்களை. இது வந்து பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 2 வந்து நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட் அடுத்தடுத்துன்னு க்ரோத்துக்கு வந்துட்டு இருந்த ட்ராவல், உங்களோட ஜேர்னி அப்படியே க்ரோத் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த ஒரு 3 பயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது தேவையில்லாமல் நீங்களா உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு விஷயத்தினால அங்கே ஸ்டக் ஆகியிருக்கீங்க. அப்படியே ரிவர்ஸில் திருப்பி பின்னாடியே எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கே போயிட்டு இருக்கீங்க. பைல் நம்பர் 2 நீங்கள் ஃபார்வர்டு போகல, எய்தர் ஸ்டக் ஆகியிருப்பீங்க இல்லைன்னா ரிவர்ஸில் போயிட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் நாட் குட். உங்களோட பேஷன் கம்மியாக இருக்கு, பயம்தான் அதிகமாக இருக்கு. முடிவெடுக்கிறதுல வந்துட்டு எந்த ஒரு டெசிஷனுமே வந்துட்டு நீங்கள் எடுக்கிறதுல வந்து நிறைய ஒரு பயங்கள் தெரியுது. ஓகே, ஸோ பார்ப்போம் யூனிவர்ஸ் வந்துட்டு என்ன ஒரு ஆன்சர் வச்சுருக்காங்க உங்களோட இந்த பயத்துக்கு. பட் ஆனால் எனக்கு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட பயம் எதுவுமே வந்துட்டு நடக்க போகிறது இல்லை. இது தேவையில்லாத ஒரு பயம். ஃபஸ்ட்டு ஏன் அந்த மாதிரி தாட்ஸ் வருதுங்கிறத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. இதை என்டர்டைன் பண்ணாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், செல்ஃப் மோட்டிவேஷன், இந்த 3 விஷயங்கள் வந்துட்டு இப்போ ரொம்ப தேவைப்படுது. செல்ஃப் லவ் இல்லவே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபிசிக்கலி சரி, மென்டலி சரி, எமோஷ்னலி சரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், டிஃப்ரெண்ட் பர்சனாக வரணும். நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆரா, உங்களோட எனர்ஜி எல்லாமே டார்க்காக இருக்குது, க்ளோவிங்காக இல்லை. ஒரு பீப்புள் உங்களை பார்த்தாங்கன்னா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ அந்த ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வரணும், உங்களுக்கு அந்த க்ளோவை கொண்டு வரணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாருங்கள். அண்ட் சக்ஸஸ் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வரும். பட் செல்ஃப் லவ் கம்மியாக இருக்குது. அண்ட் சம்வேர் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் லவ்ங்கிற விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கலாம், ஸோ ஏதோ ஒரு பார்ட்னர், ஒரு லவ் உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு 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 சப்போர்ட் தேவைப்படுது. உங்களுக்கு அந்த தனிமையான ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குது, இதனால இந்த ஃபியர் உண்டாகுது. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா மேபி நோ கான்டாக்டில் இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் போயிட்டு இருந்திருக்கலாம். இஃப் யூ ஆர் மேரீடு, ஃபேமிலிக்குள்ளார உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அந்த லவ், அந்த ஸ்பார்க் அது இல்லை. ஸோ இதுக்கான ஒரு மேஜர் ரீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ரொம்ப வந்து உங்களுக்கு லவ் மேலே, பார்ட்னர் மேலே டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நீங்களாக உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு பயம்தான். இது அத்தனையுமே நீங்கள் நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த பயங்கள் தானாக வந்துட்டு சரியாயிடும். அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Top 3 fears that are holding you back.
Pile number 3. Two of Pentacles. Okay. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது உங்களுக்கு. ஃபோக்கஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் இப்போது கரண்ட்லேயே வந்துட்டு உங்களோட மேஜர் பயம் பார்த்துக்கிட்டா எல்லா விஷயமுமே ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு, டிலே ஆகிக்கிட்டே இருக்கு உங்கள் லைஃப்பில். பர்சனல்லையும் சரி, ப்ரொஃபஷனல்லையும் சரி. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து மேரேஜ் கூட நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, ஆனால் இன்னும் ஏதோ ரீசனால டிலே ஆகுது. ஒரு வீடு கட்டணும், வாங்கணும், டிலே ஆகுது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு லாஸ்ட் மினிட் வரைக்கும் போயிட்டு அந்த லாஸ்ட் மினிட்ல அது வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை ஆகுது. ஒரு வீடு சேல் பண்ணணும், வாங்கணும்னா கூட லாஸ்ட் மினிட் வரைக்கும், அந்த கடைசி இது வரைக்கும் போறீங்க, அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு அந்த ஒரு டீல் வந்து ஸ்டாப் ஆகுது. மேரேஜ் ஆல்சோ. ஸோ இந்த ஒரு உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு நல்லது நடக்குமா, நீங்கள் ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குமாங்கிற பயம் அதிகமாக இருக்குது. மேஜராக பார்த்துக்கிட்டா உங்களோட டாப் 3ல நம்பர் 1 பயமே அதுதான். நான் ஜெயிப்பேனா லைஃப்பில், என்னால் ஏர்ன் பண்ண முடியுமா, எல்லாமே டிலே ஆகுது. பர்சனல் விஷயமும் சரி, ப்ரொஃபஷனலும் சரி, போராட்டங்கள் மட்டும்தான் இருக்குது பைல் நம்பர் 3க்கு. ஆனால் ரிசல்ட் இன்னுமே நீங்கள் வந்து பார்க்கல. உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நீங்கள் செய்யறீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் ரொம்ப டிலே ஆகி தான் கிடைக்கும். மேபி வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்க 1 இயர் இல்லை 2 இயர்க்கு அப்புறம் தான் அது வந்து உங்கள் கைக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோ டிலே வர்றனால பயங்கள் உருவாகுது. ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து என்னால் வெளியே வர முடியுமான்ற மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு கற்பனைகள் வந்துட்டு அதிகமாக தெரியுது இந்த டைம் பீரியட்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய சேலஞ்ச் கொடுக்கலாம். உங்களோட அடுத்த ஒரு பயமே வந்துட்டு உங்களால் எதையுமே அந்த ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு டைம், ஒரு ஸ்கெடியூலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுபடி நடக்காது. மோஸ்ட்லி அதில் ஏதாவது ஒரு டைவர்ஷன் வரும், அந்த டைமில் வேறு ஏதாவது ஒரு பிளானிங் வரும். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கெடியூல் வந்து டே டு டே ஸ்கெடியூலில் ஆஃபன் மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக இந்த டைமிங், இந்த ஒரு விஷயம் நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ப்ரீவியஸ் டே ஃபிக்ஸ் பண்ணால் நெக்ஸ்ட் டே வேறு மாதிரி நடக்குது. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு சேலஞ்ச் கொடுக்குது இப்போ பைல் நம்பர் 3க்கு. ஸோ அதனால உங்களால் நீங்கள் நினச்ச செய்ய முடியுமா, சீக்கிரமாகவே நான் பண்ணுவேனா அப்படின்ற ஒரு பயத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அந்த டேவே. அண்டு ஏதோ ஒரு பயம் என்னன்னா, உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்கு பைல் நம்பர் 3க்கு. நோ ரீசன், எந்த ரீசனுமே இல்லாமல் அந்த ஒரு பயம் வருது. பிகாஸ் நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் பண்ணலை, பட் நீங்கள் லைஃப்பில் வளர வளர அவங்க ஜெலஸ் ஆகி உங்களை விட்டு போயிடுவாங்களோங்கிற ஒரு பயம். இது எல்லாமே வந்துட்டு ஒரு தேவையில்லாத ஒரு கற்பனைகள், தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயங்கிறது இல்லை. அதனால வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஓவர் கியூரியஸ் ஆகுறீங்க. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தேவையான விஷயங்களை வந்துட்டு ட்ராப் பண்ணிடுறீங்க. உங்களோட கியூரியாசிட்டி எய்தர் ரொம்ப பீக்கில் போகுது, இல்லைன்னா 0 லெவலில் வந்துடுது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதை பற்றி நான் இப்போ தெரிஞ்சுக்க விரும்பலை. இந்த ஒரு விஷயமே வந்துட்டு நீங்கள் டே டு டே வந்துட்டு ரொம்ப பேலன்ஸ் பண்ணிட்டு ரொம்ப போராடுறீங்க. ஸோ பைல் நம்பர் 3க்கு பொறுத்த வரைக்கும் இது பிக்கெஸ்ட் சேலஞ்ச். இது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும் இது விஷயமா. ஸோ 3rd பயம்னு பார்த்துக்கிட்டா நீங்கள் யாருக்கோ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஒரு கம்பேரிஷன் ஸ்ட்ராங்காக தெரியுது. உங்களோட
பயம், மூணாவது பயம்னா ஒரு கம்பேரிஷன் இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு நீங்க ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன். உங்களோட டேலண்ட்டை வந்துட்டு மற்றவங்க தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களை வந்துட்டு ஒரு ஒன்றும் தெரியாத ஃபூல், எதுவுமே வந்துட்டு தெரியாது அப்படின்னு பீப்புள் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என் டேலண்ட்டு தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கீங்க. பட் யூனிவர்ஸ் சொல்றது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 3க்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கரண்ட்லி. பீப்புள் ஜட்ஜ் பண்ணுவாங்கங்கிற ஒரு பயம் ஸ்ட்ராங்காக இருக்கு. உங்களை விட்டு போயிடுவாங்கங்கிற பயமும் இருக்கு. இதனால நீங்கள் உங்களுக்கு வந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கூட தவற விட்டுருக்கலாம். ஸோ குயிக் டெசிஷன் மேக்கிங் வந்துட்டு இந்த இடத்துல பெரிய சேலஞ்ச் இருக்கு. ஓகே, ஸோ பார்ப்போம் யூனிவர்ஸ் வந்துட்டு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்கணும். எல்லா லெவல்லையும், ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, உங்களோட பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், எல்லா இடத்துலையுமே வந்துட்டு மாற்றங்கள் தேவைப்படுது. ஒரு நியூ ஃப்ரெஷ் பிகினிங், ஒரு நியூ பர்சனாக நீங்கள் வரணும். இப்போ நீங்கள் கரண்ட்லி ஒரு பர்சனாக இருக்கீங்கல்ல, அந்த பர்சன் ஃபியூச்சரில் வந்துட்டு அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு நியூ அகெயின் ஒரு சான்ஸ் யூனிவர்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ நிறையா மேஜர் ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணும், மேஜர் டெசிஷன்ஸ் எடுக்கணும். அண்ட் அதே மாதிரி உங்களோட கம்பேக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் நிறைய டைமில் வந்துட்டு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உங்களை சுற்றி வந்துட்டு நடந்திருக்கு. பட் அது உங்கள் கண்ணுக்கு தெரியல. மேபி ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ், பட்டர்ஃப்ளைஸ் இதெல்லாம் அதிகமாக வந்து பார்க்கலாம். உங்களுக்குள்ளரே தெரியும், லைக் யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன், டிவைனோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குன்னு கூட சம்டைம்ஸ் தெரியும். பட் ஸ்டில் அந்த பயம், இந்த டாப் 3 ஃபியர்ஸ் உங்களை வந்துட்டு க்ளோஸ் மைண்டடில் வச்சுருக்கு. ஸோ நவ் இட் இஸ் அ டைம். உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் யூனிவர்ஸ் கொடுக்கறத யூஸ் பண்ணிக்கோங்க. இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டாப் 3 ஃபியர்ஸ் இது வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அண்ட் இதை வந்து எண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே வந்துட்டு நடக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால பயம் வேண்டாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே வந்துட்டு ஐ திங்க் டாப் 3 ஃபியர்ஸ் வந்துட்டு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் நமக்கு என்ன ஒரு பயம் இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அது ரிலேட்டடாக நம்மளால் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு டாபிக் ஐ திங்க் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அதே மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஓல்டு வீடியோஸ் ஆல்சோ நீங்கள் போய் பார்க்கலாம். பிகாஸ் என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு டைம்லெஸ் ரீடிங். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலுமே அது ரெசனேட் ஆகும். தேங்க்யூ.